Hi students, problem number 4 in the textbook exercise. Two different unknown masses A and B collide. Okay, they are colliding with each other. A is initially at rest. A is initially at rest. And B has a speed V. Initially its speed is V. So you can look at the picture. இங்க A அப்படிங்கிறது ஒரு மாஸ் இருக்குப்பா, அதோட மாஸ் M1 அப்படின்னு எடுத்திருக்கிறேன். அண்ட் B ஓட மாஸ் வந்து M2. இதுல A வந்து இனிஷியலி அட் ரெஸ்ட்னு கொடுத்திருக்கிறதுனால அதோட இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளவு? 0. U1 is equal to 0 because it is at rest. அப்ப ரெஸ்ட்ல இருக்கிற அந்த A அப்படிங்கிற பாடி மேல இன்னொரு பாடி B வந்து என்ன ஸ்பீட்ல டிராவல் பண்ணிட்டு வருது? V அப்படிங்கிற ஸ்பீட்ல டிராவல் பண்ணிட்டு வந்து கொலைட் ஆக போகுது. அப்ப பிக்சர் அதுக்கு ஏத்த மாதிரி வரையணும்ப்பா. B அப்படிங்கிற பாடியோட மாஸ் M2, அதோட இனிஷியல் ஸ்பீடு வந்து U2 is equal to V அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப V அப்படிங்கிற ஸ்பீடுல வந்து அது கிளம்புது. அப்ப ரெண்டும் வந்து கொலைட் ஆகும்போது, கொலைட் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஃப்டர் கொலிஷன் B has a speed V/2. ஏன்னா B வேகமா வந்து ரெஸ்டிங் பாடி மேல வந்து மோதும் போது அதோட ஸ்பீடு கம்மியாகும், நிச்சயமா கம்மியாயிரும். எவ்வளவு? 50% ஆஃப் இட்ஸ் ஒரிஜினல் ஸ்பீட். அதனால V/2 ன்னு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, மோதிட்டு அது பெர்பெண்டிகுலரா போகுது, இப்படி மேல கூடி போகுது. வேகமா ஸ்ட்ரைட் லைன்ல எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்த அந்த பாடி மோதி இப்போ ஒய் ஆக்சிஸ்ல போகுது. இந்த பாத்தீங்களா, இந்த ப்ளூ கலர் பால் இருக்கு இல்லையா, B, அது வந்து எங்க வந்துருச்சுன்னு பாருங்க, இங்க வந்துருச்சு இல்லையா. என்ன கொடுத்திருக்காங்கன்னு திருப்பி படிக்கிறேன். After collision, B has a speed V/2. Understand? And it moves at right angle to its original direction. So its original direction is taken along the x-axis. So perpendicular to that means it is going in the upward direction, I have assumed. Understand? With the velocity V2 equal to V/2. Then find the direction in which A moves after collision. So after collision, A has to move in which direction with respect to the x-axis. X-axis la irundhu adhe direction la pogala, it goes in a direction making an angle phi with the x-axis. அப்ப x-axis la irundhu phi அப்படிங்கிற angle la அது போகுது, அதை கண்டுபிடிக்கணும். Very brilliant question பா. இந்த மாதிரி sums எல்லாம் நம்ம நிச்சயமா சால்வ் பண்ணணும். புரியுதா? இதெல்லாம் தான் NEET and IIT ல கேக்குறாங்க. அப்ப இத தரவா நம்ம இப்ப செஞ்சு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ப்ராப்ளத்துல ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ I am going to use what law of conservation of momentum and I am going to solve the problem. I want to get the value for this angle phi. இப்போ நல்லா கவனிங்க, இந்த V1 அப்படின்றது தான் ஃபைனல் வெலாசிட்டி. அண்டர்ஸ்டாண்ட்? ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் A ஆஃப்டர் கொலிஷன். V2ங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் B ஆஃப்டர் கொலிஷன். அது வந்து V/2 ன்னு கொடுத்திருக்காங்க. ரைட்டா? இப்போ இந்த V1 இருக்கு இல்லையா, இந்த V1 is making angle phi with the x-axis. So I am going to resolve that V1 into two components. One along the horizontal. அப்போ இந்த டைரக்ஷன்ல ஹரிசான்டல்ல V1 cos phi. புரியுதா? V1 into cos of phi. V1 makes an angle phi with the x-axis. So its component along the x-axis must be equal to what? V1 cos phi. அப்ப இன்னொரு காம்போனன்ட், இந்த டவுன்வர்ட் காம்போனன்ட் இருக்கு பாத்தீங்களா, இது என்னவா இருக்கும்? V1 into sin of phi. V1 into sin phi. Have you understood this first? So V1 makes an angle phi with the x-axis. So its component is what? V1 cos phi along the x-axis and V1 sin phi along the negative y-axis. Downward இருக்கிறதுனால அது வந்து negative y-axis. சரி, இப்போ இந்த பால் B இருக்கு பாத்தீங்களா, B is moving perpendicular to the x-axis. அப்ப what angle does it make with the x-axis? 90 degree தானே? புரியுதா? 90 degree. அப்போ இப்போ V2 is the velocity of B. V2 is the velocity of B. It makes angle 90 with the x-axis. So its component along the x-axis must be equal to what? V2 into cos 90. V2 into cos of this angle 90. புரியுதா? அதே மாதிரி வெர்டிகல் காம்போனன்ட் வந்து என்ன? V2 into sin of 90. புரியுதா? V2 into sin of 90. I have resolved the velocities into components. So இப்போ இந்த நாலு காம்போனன்ட்ஸ் திருப்பி நம்ம பார்த்துக்கலாம். V1 cos alpha along the x-axis
V1 sin alpha is along the negative y-axis and V2 cos 90 is along the x-axis. V2 sin 90 is along the y-axis. Now I am going to use the law of conservation of momentum. So I will write that. So law of conservation of momentum has to be applied here. So conservation of momentum. So the total momentum before collision must be equal to the total momentum after collision. Illaya? If before collision, what is the momentum of A? What is momentum of A? It is M1 into U1. Purida? Plus M2 into U2. Okay, M2 into U2. So this is first along the x-axis, along the horizontal I will take. Understand? So this is along the horizontal direction. First I will apply for the horizontal direction. Again I will apply this for the vertical direction. So this product of the momentum is along the x-axis. அதே மாதிரி after collision along the x-axis நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படினு பாருங்க. So this must be equal to mass of the first body into what is the velocity of the first body. What is the velocity of the first body? V1 cos phi along the x-axis. So this is V1 into cos phi plus M2 into what is its velocity along the x-axis alone. We have to substitute V2 cos 90. So this is V2 into cos of 90 degree. So நான் horizontal direction எடுத்ததனால horizontal direction of the velocity component மட்டும் தான் நான் இங்க எழுத முடியும். அப்ப M1 U1 plus M2 U2 இருக்கு. What is the value of U1? Body A is at rest. அதனால U1 is equal to 0. அப்ப first term 0 ஆயிரும். 0 plus second mass வந்து M2. அதோட initial velocity எவ்வளவு கொடுத்திருக்காங்க? V. அப்ப U2 is equal to V நம்ம substitute பண்ணணும். அப்ப M2 into V that is equal to இப்போ M1 V1 ஓகேவா? M1 into V1 into cos phi ஓகே plus cos 90 ஓட வேல்யூ என்ன? 0 இல்லையா? அப்ப plus 0. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா therefore இந்த M1 V1 cos phi இருக்கு பாருங்க. I will write this first. M1 V1 cos phi is equal to M2 times V அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. This equation is called equation 1. So equation 1, how did we derive? By applying the law of conservation of momentum for the two bodies along the x-axis, horizontal direction ல மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். ரைட்டா? இப்போ அதே இது law of conservation of momentum in the vertical direction. இப்போ நான் vertical directionல கன்சிடர் பண்ண போறேன். So y-axis in the vertical direction. இப்போ initial before collision both the bodies are lying on the x-axis. They do not have any y component. Vertical component of the velocity 0 தானப்பா. புரியுதா? அப்போ total momentum before collision along the y-axis for both the bodies will be equal to 0. ஏன்னா இதுல they do not have y components. V ங்கிறது x-axis ல ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. அதனால it does not have any y component. அப்போ momentum of A is 0 plus momentum of B is already 0 because it is at rest. Momentum of A 0 நான் போட்டிருக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா it is at rest. Momentum of B 0 அப்படின்னு போட்டிருக்கேன்னு கேட்டீங்கன்னா because along the y-axis vertical direction it does not have any velocity component. அதனால அது வந்து 0. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி. அப்ப total momentum before collision 0 plus 0 is 0 தான். But after collision பாத்தீங்கன்னா it has both x components as well as y components. புரியுதாப்பா? இதுல x component வந்து 0, y component வந்து ஒன்னு பாசிட்டிவ், along the y axis பாசிட்டிவ், along the negative y axis வந்து it is minus. அப்ப இது ரெண்டே நம்ம கூட்டணும் இல்லையா? அப்ப பாருங்க இது என்னது? இந்த மாஸ் வந்து m2, b ஓட மாஸ் வந்து m2. அப்ப இது வந்து m2 into v2 sin 90. ஓகேவா? sin 90. இப்போ பிளஸ் னு போடுறதுக்கு பதிலா நான் டைரக்டாவே மைனஸ் னு போட்டுறேன். ஏன்னா இது நெகட்டிவ் தானே. இங்க பிளஸ் போட்டுட்டு பிராக்கெட்ல நான் என்ன எழுதணும்? மைனஸ் m1 into v1 sin phi எழுதணும். அதுக்கு பதிலா டைரக்டா நான் மைனஸே போட்டுறேன். அப்ப மைனஸ் m1 into v1 into sin phi.
இது என்னது total momentum after collision along the y axis along the vertical direction. அப்ப இது பாசிட்டிவ் y axisங்கிறதுனால இது பிளஸ், இது நெகட்டிவ் y axisங்கிறதுனால இது மைனஸ். லெஃப்ட் சைடு 0 இருக்கிறதுனால நம்ம இந்த டேர்மை டோட்டலா லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம். புரியுதா? அப்போ m1 v1 sin phi, ஓகே, m1 into v1 into sin phi is equal to m2 into இந்த v2 ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? v2 க்கு போல என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? v/2 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? அப்ப இங்க வந்து into v/2, அப்புறம் இங்க sin 90 தானப்பா இருக்குது. sin 90 is equal to 1 தானே. sin 90 is equal to 1, அதனால அதை அப்படியே விட்டுறலாம். அப்ப sin 90 is 1. அப்ப இது வந்து ஈக்குவேஷன் 2 வந்தாச்சு. இந்த ரெண்டு ஈக்குவேஷனை இப்ப நம்ம எடுத்து தனியா வச்சுக்கிட்டோம். So what is the first equation? Left hand side பாருங்க, m1 v1 into cos phi that is equal to m2 times v. அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன்ல உள்ள லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன? m1 v1 sin phi that is equal to how much? m2 into v/2. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நான் டிவைட் பண்ண போறேன். அதாவது டிவைடிங் ஈக்குவேஷன் 2 by ஈக்குவேஷன் 1. ஓகேவா? அப்ப டிவைடிங் 2 by equation 1. அப்ப லெஃப்ட் சைடு நான் ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ண போறேன். அப்ப m1 into v1 into sin phi, ஓகேவா, divided by left hand side of equation 1 என்ன? m1 v1 cos phi. அப்ப இது வந்து m1 into v1 into cos of phi. இப்ப ரைட் ஹேண்ட் சைட டிவைட் பண்ணும்போது இங்க m2 into v/2, அப்ப m2 into v/2 பிராக்கெட்ல போடுங்க. பிராக்கெட்ல போட்டீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. டிவைடட் பை இங்க என்ன இருக்கு பாருங்க, m2 into v இருக்குது. அப்ப இது m2 into v இருக்கு. இப்ப காமன் டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிடலாம்ப்பா. அப்ப m1 v1 can be cancelled on the left hand side. அதே மாதிரி ரைட் சைடுல m2 can be cancelled. அதே மாதிரி v/2 divided by v is equal to 1/2 னு வந்துரும். 1/2 after cancelling the terms. அதே மாதிரி sin phi by cos phi is equal to what? tan phi தானே. அப்போ tan phi, okay, or tan phi, tan of this phi is equal to 1/2, that is equal to 0.5 னு வந்துரும். Okay, therefore phi is equal to tan inverse of 0.5. புரியுதாப்பா? அதாவது phi, this angle phi is equal to tan inverse of 0.5. அப்படின்னா என்ன மீனிங்? அதாவது எந்த ஆங்கிளுக்கு டான்ஜென்ட் வேல்யூ வந்து 0.5 வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஆங்கிளுக்கு டான்ஜென்ட் வேல்யூ 1 வரும் பாருங்க. tan of which angle gives the value 1? tan of 45 தானே. அப்ப 45 degree is equal to tan inverse of 1 அப்படின்னு சொல்லலாம் மேக்ஸ்ல. அதே மாதிரி இப்போ tangent value of this angle phi is equal to 0.5 அப்படின்னா அப்ப this angle phi is equal to tan inverse of 0.5. அத வந்து நீங்க லாக் புக் இருக்கு இல்லையா, கிளார்க்ஸ் டேபிள் லாக் புக்ல வந்து நீங்க பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி கிளார்க்ஸ் டேபிள் வாங்கி வச்சுக்கோங்க, இதை லேர்ன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரெஃப்ரெஷர் கோர்ஸ்ல கூட இது நடத்திருப்பாங்க. இப்போ நேச்சுரல் டான்ஜென்ட்ஸ் தெரியுதா உங்களுக்கு? நேச்சுரல் டான்ஜென்ட்ஸ்ங்கிற பேஜ்ல இங்க சில ஆங்கிள்ஸும் அதுக்கான வேல்யூவும் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ஆங்கிள்ஸ்ல 45 டிகிரி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா tan 45 இருக்கு இல்லையா, tan 45 is equal to 1.0000 னு கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி இப்போ எந்த ஆங்கிளுக்கு நேரா 0.5 கொடுத்திருக்காங்க, 0.5 கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த நேச்சுரல் டான்ஜென்ட்ல பாத்தீங்கன்னா இங்க 26.56 அப்படிங்கிற வேல்யூக்கு நேரா கொடுத்திருக்காங்க. 26.56. அப்ப நேச்சுரல் டான்ஜென்ட்ஸ்ங்கிற பேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா அப்போ therefore phi is found to be equal to 26.56 degree அப்படின்னு இருக்கும். இத எப்படி கண்டுபிடிக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? நம்ம லாக் புக்ல இல்லனா இந்த கிளார்க்ஸ் டேபிள்ல நேச்சுரல் டான்ஜென்ட்ஸ் அப்படிங்கிற பேஜ்ல நீங்க சர்ச் பண்ணனும். 0.5 அப்படிங்கிற வேல்யூக்கு நேரா உள்ள ஆங்கிள் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா it is 26.56 degree. Have you understood? Okay, fine.